ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இதுவும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான். ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்கும். இதில் சில கிரகங்கள் பலமாக இருக்கும், சில கிரகங்கள் பலமற்று இருக்கும். இந்த கிரகங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, குறிப்பாக சுக்கிரனை ஆக்டிவேட் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியில் நிறைய பேர் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சிட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையிலேயே சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ண முடியுமா, அப்படி ஆக்டிவேட் பண்ணால் அது நன்மை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம நேயர் தரப்புலேருந்து வந்திருக்கு. அவர்களுக்கான பதில் தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல போகிறது. சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரகம். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 2 பேர் ஒன்று சேர்தல் அப்படிங்கிறாங்கள, அதுக்கு பேரே கலத்திரக்காரகன் தானே. அப்போ கலத்திரக்காரகன் அப்படின்னு வரும்போது அது ஆண் பெண் சேர்க்கையை குறிக்கக்கூடியது. இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும், தாவரங்களுக்கும் பொருந்தும், விலங்குகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் மனிதனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தில் இது மட்டும்தான் மகிழ்ச்சி தருமா அப்படின்னு ஒரு தடவை பார்க்கணும். அடுத்தது, எல்லா கிரகங்களும் சமநிலையில் இயங்க வேண்டும். ஒன்று அதிகமாக இருந்து ஒன்று குறைவாக இருந்தால் உடம்பில் நம்ம ஏற்படக்கூடிய வளர்ச்சி விகிதம் இருக்குல்ல, வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி, இந்த வயதுக்கு ஏற்ற உடல் உயரம் இவ்வளோ இருப்பாங்க, கால் கையெல்லாம் இப்படி இருக்கும், எடை இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் குரோத், ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது இப்படி தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம ஒரே ஒரு உறுப்பை மட்டும் ஆப்ரேட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அது எந்த அளவுக்கு பலனை தரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதனால் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம சொல்லத்தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சுக்கிரனை மட்டுமே ஆக்டிவேட் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். சுக்கிரனுடைய நிலை அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மேஷ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். இந்த கிரகத்தை பொறுத்தவரையில் இது 6, 8, 12ஆம் இடத்தில் மறைவது உண்மையிலே அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் 6, 8, 12 மறைஞ்சிட்டா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதுங்கிற ஒரு விஷயத்தை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கலத்திரக்காரகன் 6, 8, 12 மறைஞ்சிட்டார்ல. இது ரொம்ப சிம்பிள், பேசிக், சொல்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுக்கிரன் நட்பாக பகையாங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணும். பொதுவாகவே சரலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைவது ரொம்ப சிறப்பு அப்படி எடுத்துக்கணும். அடுத்தது மற்ற லக்கணங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த லக்கணங்களுக்கு சுக்கிரன் எந்த இடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலைன்னா சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணால் கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எல்லாருக்கும் சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக, அவர் கலத்திர காரகன், திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். மேஷ லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலே இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போது சுக்கிரனுங்கிறது ஒரு கலத்திரக்காரகன். கலத்திரத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் கலத்திரத்தை குறிக்கக்கூடிய பாவமான 7ஆம் இடத்திலே இருந்தால் அவரால் நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கவே முடியாது. கலத்திர வழியில் ஆணாக இருந்தால் அவங்களோட வாழ்க்கை துணை தான், பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை துணை தான், நண்பர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸும்பாங்கள, தொழில் பார்ட்னர்கள், பொது வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வணிகம் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ்ன்னு இருக்குது. இது எல்லாத்தையுமே அது ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திடும். இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த சுக்கிரனோட எந்த கிரகமாவது சேர்ந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு பொதுவாகவே சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு எடுக்க முடியாதுல்ல. தனியாக இருக்கிற வரைக்கும் தான் சுக்கிரன் அதோட தன்மையோடு செயல்படுவார். ஒரு கிரகம் சேர்ந்ததுன்னா அது கெட்டு போயிடும். உதாரணத்துக்கு அதோட சனி சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோமே. பொதுவாக சுக்கிரன் சனி சேர்க்கை நல்லது தான். அதே போல் குரு சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டும் பார்த்திங்கன்னா அந்த இடம் கடுமையாக பாதிக்கப்படும். அப்போ சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி. இந்த லக்னத்துக்கு ஒரு நல்லவரா பகையாளியா? பகையாளியாக இருந்து மறைந்து போகிற பட்சத்தில் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ண வேணால் அவர் நல்ல நிலைமையில் பலனை கொடுப்பார். ஒருவேளை சுக்கிரன் நல்ல கிரகமாக இருந்து நட்பு கிரகமாக இருந்து அவர் மறைந்து போனாலும் 6, 8, 12 மறைந்திருந்தாலும் அவ்வப்போதும் அவர் நல்ல பலனை தான் கொடுப்பார். சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம முக்கியமாக யோசிக்கணும். அப்போ சுக்கிரன் எங்கே பகை வீடு அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியும் சிம்ம ராசியிலையும் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர் சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு பொருள். அப்போ சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்காது. அதே போல் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பாதகஸ்தானம்னு ஒன்று இருக்கும். இப்போ சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம்,
ஸ்திர லக்கணங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், உபய லக்கணங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். இதுபோல் ஒரு லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலும் ஒரு நன்மையை கொடுக்காது. இதையெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதா இல்லை அப்படியே விட்றதா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். நம்ம ஆட்கள் என்ன நினச்சிப்பாங்கன்னா, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் இருக்குது. சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஆடை அணிகலன்களை அதிகமாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கனால அந்த இடத்துல சுக்கிரன் வந்துடுவார். ஏன்னா ஆடைங்கிறதுல 2 பொருள் இருக்குது. ஒரு பக்கம் சந்திரனும் ஆடையை குறிக்கிறது, இன்னொரு பக்கம் சுக்கிரனும் ஆடையை குறிக்கிறது. ஒன்று காட்டன், இன்னொன்று பட்டு. இது 2த்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணாலே அந்த இடத்துல சுக்கிரன் வருவார். அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்ட்டு, பர்ஃப்யூம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல சுக்கிரன் வாசம் செய்வார். 3வது மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உணவை சாதாரணமாக சில பேருக்கு எளிமையான சாப்பாடு சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். சில பேருக்கு அதில் ஏதாவது மசாலா ஃப்ளேவர் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இதுபோல் மசாலாவில் சேர்க்கும் போதும் அந்த இடத்துல சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவார். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணமாகி சிரமப்படக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்து கொடுத்தாலே அந்த இடத்துலையும் சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவார். சரி, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வேறு என்ன வழி இருக்குதுன்னு நினைக்கிறதுனால அங்கே இப்போ மசாஜ் சென்டருக்கும் இன்னும் சில இடங்களுக்கு போகிறதுனால தான் ஆக்டிவேட் ஆகுறதுங்கிற மாதிரி சில பேர் தவறான வழிகளை அடையாளம் சொல்லிக்கிட்டு அதில் போய் சிக்கிக்கிறவர்களும் சில பேர் உண்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லவரா கெட்டவரா, அது நல்ல நிலையில் இருக்கா மறைந்து போயிருக்காங்கன்னு பார்த்துட்டு சுக்கிரன் அவசியம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். உண்மையிலே சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பால் இருக்கு இல்லையா, பாலே சுக்கிரன் தான். அதனால் யாருக்காவது ஒரு பசுவை தானமாக வழங்கினால், யாருக்கு வழங்குறது, உண்மையிலே அந்த பசுவை வைத்து குடும்பம் நடத்த முடியும், அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு பசு வாங்கி கொடுக்கலாம். அதுதான் பால் பாக்கியம் பெருகும்போது சுக்கிரன் அங்கே வளர்ச்சியை சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதுதான் முதல்ல முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது திருமணம். சிரமப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த திருமண செலவில் உங்களுக்கு முடிந்த விஷயத்தை செய்து கொடுக்கலாம். நீங்கள் முன்னாடி நின்றுலாம் பண்ணக்கூடாது. எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும்போது ஒரு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கலாம். இன்னும் ஏதாவது உங்களுக்கு அணிகலன்களை எடுத்து கொடுக்கலாம். அவங்களால முடிந்த நகைகளை வாங்கி கொடுக்கலாம். இப்படி தான் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ண முடியுமே தவிர தவறான செய்கைகளுக்கும் தவறான வழிமுறைகளுக்கும் வடிகோலி விட்டுடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது சிறுவனத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, உங்கள் மனசுக்குள்ளே மகிழ்ச்சியை ஆப்ரேட் பண்ணுறது. ஏற்கனவே சுக்கிரன் மறைந்தாலும் நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. பகை வீட்லேயோ பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. கேது இது போன்ற சில அசுப கிரகங்கள் சுக்கிரனோட சேராமல் இருந்தாலும் ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போகிறாரு. இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணுன்னா அவசியம் இல்லையான்னு தான் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. அதனால் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதே முதல்ல தவறான விஷயம். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணாலும் கிடைக்கும், ஆக்டிவேட் பண்ணலைன்னாலும் கிடைக்கும். ஜோதிடத்தை ஒழுங்காக படிக்கிறவர்களுக்கு அது தெரியும். நம்ம மன மகிழ்ச்சிக்காக சில விஷயங்களை நாம் பண்ணிக்கிறோம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த கிரகத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறது அதுக்கு சில கணக்குகள்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு பாவத்தை ஆப்ரேட் பண்ணணுன்னா அதுலேருந்து 11ஆம் இடத்துல ஆப்ரேட் பண்ணணும், அந்த பாவத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதே போல் ஒரு பாவத்தை கட்டுப்படுத்தணுன்னா அதுலேருந்து 6ஆம் இடத்துல என்ன இருக்கோ 6ஆம் இட பாவத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணணுன்னு தான் சொல்கிறோம். கிரகங்களை ஆப்ரேட் பண்ணுறது கூட அப்படி தான். கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணும் கூட பார்த்திங்கன்னா அதற்குரிய பொருள்கள், அதற்குரிய நபர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாகத்தான் சுக்கிரனோ மற்ற கிரகங்களோ ஆக்டிவேட் ஆகும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாது, தவறான வழிகளுக்கு சென்று விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.